மனிதனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாகும். என் சித்தமல்ல உம் சித்தம் நானா தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானிக்கிறோம். இன்றைக்கும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்த போது தேசத்தின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். தேசத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போன நிலைமையையும் அவர்கள் பாவத்திற்குள்ளே விழுந்து கிடக்கிற தன்மையும் குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற ஒரு காட்சியை நாம் இங்கே வாசிக்க முடியும். ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினால், பாவம் செய்தால், அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து பஞ்சத்தை வருவிப்பேன், தேசத்தை நாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். வேதத்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது, எங்கெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான செயல்கள் நடைபெறுகிறதோ, எங்கெல்லாம் நீதியும் நியாயமும் அற்று போகிறதோ, எங்கெல்லாம் ஜனங்கள் சீர்கெட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அங்கெல்லாம் ஆண்டவர் அழிவை அனுமதிக்கிறார் என்பதை குறித்து நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அவர்கள் மத்தியிலே நோவாவை போன்றவர்கள், தானியேலை போன்றவர்கள், யோபுவை போன்றவர்கள் இருந்தாலும் அவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்பதை குறித்து நாம் இந்த பகுதியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்கிறோம். நோவா தன் காலத்திலே உத்தமனும் நீதியுமானுமாய் இருந்தான். நோவா காலத்துக்கு ஜனங்கள் சீர்கெட்டு போயிருந்தார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அவர்களின் நினைவின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாய் காணப்பட்டது. எனவே ஆண்டவர் பெருமழையை உண்டு பண்ணி ஒருவேளை உலகத்தை அழித்தார், நிகிரகம் பண்ணினார். நோவாவையும் அவன் குடும்பத்தையும் மாத்திரம் பாதுகாத்துக் கொண்டார். தானியேலை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது, தானியேலுக்கு விரோதமாய் பிரதானிகள் எழுப்பினார்கள், ராஜா எழுப்பினார், சட்டம் இயற்றப்பட்டது. ஒருவேளை இந்த தானியேல் இந்த உலகத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு ஆண்டவருக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாக, கொடுத்த பொறுப்பிலே உண்மை உள்ளவனாக, தினமும் ஆண்டவரை நோக்கி 3 வேளை ஜெபிக்கிறவனாக, தனக்கு விரோதமாய் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி புலம்பாமல் கர்த்தராகிய ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவனாக, அவரையே விசுவாசித்திருந்தபடியினால் அவனை சிங்கங்கள் கெபியிலே போட்ட பொழுது ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அவனை பாதுகாத்துக் கொண்டார். அவனை தூக்கி கொண்டு போனவர்களை போட்ட பொழுதோ அவர்கள் தரைக்கு சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்களை பீறி போட்டது, நொறுக்கி போட்டது என்பதாக நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்க முடியும். ஒருவேளை தானியேலை போல இந்த அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் தானியேலை போல நம்மை கர்த்தருக்குள்ளே பலமாய் பரிசுத்தமாய் காத்துக் கொள்கின்ற பொழுது, தேவ ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டு இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்ள போதுமானவராக இருக்கிறார். தானியேலுக்குள் விசேஷித்த ஒரு அபிஷேகம் காணப்பட்டது. யோபுவை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனுமாக காணப்பட்டான். யோபு செல்வச்சீமானாய் வாழ்ந்தான்.
ஒரே நாளிலே எல்லா சம்பத்துகளும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவன் ஆழமாய் நேசித்த அவன் மனைவியும் அவனை பார்த்து அவனுக்கு உண்டான வியாதி நிமித்தமாய் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று ஒருவேளை இருதயத்தை பிளக்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவதை நாம் அறிந்திருக்க முடியும். இவை எல்லாவற்றிலும் யோபு தேவனுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. மாறாக அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை உறுதியாய் நம்பினான். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாளிலும் நடக்கும். இந்த நாளிலே அக்கிரமங்கள் பாவங்கள் பெருகிக் கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடியும். இவற்றினூடே நாம் கர்த்தருக்கென்று பரிசுத்த ஜனமாய் வாழுகின்ற பொழுது ஆண்டவர் பெரிய அழிவில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள போதுமானவராக இருக்கிறார். எனவே நாம் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் தேசத்திற்கு நேரிடுகிற சம்பவங்களை வெளிப்படுத்துகிறார். தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்துகிறார். தீர்க்கதரிசிகள் அதை ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார்கள். வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது நாம் நம்மை கர்த்தருக்குள்ளே தடப்படுத்திக் கொள்ளவும் அழிவின் காலத்திலே பாதுகாக்கப்படவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எனவே ஒரு நாளும் குற்றமற்றவர்களாக உத்தமனும் நீதிமானுமாய் வாழுவோம். அது மாத்திரமல்ல, உலகத்தினால் கரைபடாதபடிக்கு பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுவோம். ஆண்டவருக்கு முன்பதாக உண்மை உடையவர்களாக காணப்படுவோம். எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுவோம். ஆண்டவர் இந்த பூமியிலே உங்களை இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களினாலே நிரப்புவது மாத்திரமல்ல, நம்முடைய இரண்டாம் வருகையிலே அழியாத ஒரு வாழ்வை, நித்திய வாழ்வை நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஜெபிக்கிறவர்கள் பாவம் செய்வதில்லை. எனவே ஜெபத்திலே நாம் உறுதியாய் காத்திருப்போம். ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் உங்களை பலமாய் வழிநடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.